பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக இன்று சென்னை வருகிறது மத்திய குழு. மத்திய உள்துறை இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் முதலில் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். தன்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கின்றனர். யாதும் உணர்ந்தே இன்று நடைபெறக்கூடிய அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம். சபரிமலையில் விஐபிகளுக்கு சிறப்பு சலுகை கூடாது, சாதாரண பக்தர்கள் போலவே நடத்த வேண்டும் என்று தொழிலதிபர் தொடர்பான வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயர்கல்வி படிப்புகளுக்கு புதிய வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது பல்கலைக்கழக மானியக் குழு. ஆண்டில் 2 முறை மாணவர் சேர்க்கை, எந்த நேரத்திலும் படிப்பில் இருந்து வெளியேறலாம் என்றும் அறிவிப்பு. புதுச்சேரியில் டிசம்பர் மாத சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிப்பு. பெஞ்சல் புயல் விடுமுறைக்கு ஈடாக டிசம்பர் 7, 14, 21 ஆகிய தேதிகளில் செயல்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. ஜனவரி 2ஆம் தேதி முதல் நடத்துவதற்கு உத்தரவு. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார் ஜெய்ஸ்வால். டெல்லி எல்லையில் குவிந்து வரும் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலை கோரி பகல் 1 மணிக்கு டெல்லி நோக்கி பேரணி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். 4 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். நெல்லையில் ராணுவ வீரன் வீட்டை உடைத்து துப்பாக்கி கொள்ளை. 25 தோட்டாக்களையும் திருடிச் சென்றவர்களை தேடும் காவல்துறை. கோவையில் வாகன கடனை வசூலிக்க சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியரை வளர்ப்பு நாயை விட்டு கடிக்க வைத்த பெண். 12 இடங்களில் நாய் கடித்து குதறிய நிலையில் பெண் கைது. வெள்ள பாதிப்புகளை தடுக்கக்கூடிய வகையில் கங்கை நதி நீரை கன்னியாகுமரி வரை திருப்பிவிட வேண்டும். மக்களவையில் விவாதிக்க கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் நோட்டீஸ். குடிசை படத்திற்காக தேசிய விருது பெற்ற இயக்குநர் ஜெயபாரதி காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரம். தெரிந்தே மரணம் விளைவித்தல் உட்பட 2 பிரிவுகளில் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு. திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது டிஜிபிக்கு நாம் தமிழர் கட்சி புகார். நாம் தமிழர் கட்சியால் தன்னுடைய குடும்பத்திற்கு பாதிப்பு என்று பேசியது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். அமெரிக்காவின் வட கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் கடும் நிலநடுக்கம். அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சென்று வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஓராண்டுக்கு முன்பே நான் இசைவளித்திருந்தேன். ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இடமில்லை. அதற்காக வருகிறேன். அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சூழல் அதை நான் விளக்கியிருக்கேன். அறிக்கை சொல்லுங்க. ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். அவ்வளவுதானே. இப்ப வெள்ள நிவாரண பணிகள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்தித்த நேரலையில் பார்த்தோம். இன்று நடைபெறவிருக்கக்கூடிய அம்பேத்கர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழா தொடர்பாக அதில் பங்கேற்பது குறித்து இன்று காலை
அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதில் விளக்கம் அளித்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்கப் போவதில்லை என்றும் தமிழக அரசியலில் தன்னை வைத்து எதிரிகள் காய் நகர்த்த முயற்சிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு தான் பலியாக போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதனை தற்போது நேரலையில் பார்த்தோம். சூது அறிந்தே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததாக கூறியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், விஜய் போதும் திருமாவளவன் தேவையில்லை என்ற முடிவை விகடன் நிறுவனத்தால் எப்படி எடுக்க முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று வெளியாக உள்ள அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது குறித்தும் அதன் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விஜயின் மாநாட்டு உரைக்கு முன்பே புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பங்கேற்பதை அறிந்தும் அதில் தான் பங்கேற்க இசைவு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விஜயின் மாநாட்டு உரைக்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழா மேடையில் அவர் என்ன பேசுவாரோ என்ற அச்சத்தை பதிப்பகத்தாரிடம் வெளிப்படுத்தியதாக திருமாவளவன் கூறியுள்ளார். அப்போது புத்தக வெளியீட்டு விழா மேடையில் விஜயை துளியும் அரசியல் பேச மாட்டார் என்று விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதன் பிறகே நாளேடு ஒன்று திடீர் என்று ஒரே மேடையில் விஜய் திருமாவளவன் என்று தலைப்பு செய்தியாக வெளியிட்டு புத்தக விழாவை பூதாகரப்படுத்தி அரசியலாக்கியதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே மேடையில் நின்ற போதும் அந்த நாளேடு இப்படித்தான் தலைப்புச் செய்தி வெளியிட்டதா என்றும் காட்டமாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலான நட்புறவில் முரண்களை எழுப்பி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த நாளேட்டின் செய்தியை கண்டதும் விஜயை வைத்தே அந்த நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று பதிப்பகத்தாரிடம் தான் தொடக்கத்திலேயே கூறியதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை தான் அப்படி கூறாவிட்டாலும் கூட விகடனால் இந்த முடிவைத்தான் எடுத்திருக்க இயலும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். விஜயை தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள் என்று தான் கூறியிருந்தாலும் அதனை விகடன் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் இயல்பான உண்மை என்றும் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தன்னை விமர்சிப்பவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இசைவளித்து திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்திட விகடன் முடிவெடுத்தது குறித்து எந்த கேள்வியையும் ஏன் எழுப்பவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா அழைத்தும் இந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்கவில்லை என்று கூறியுள்ள அவர், ஆதவ் அர்ஜுனா மீது தான் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததே திமுக தன்னை அச்சுறுத்தவில்லை என்பதற்கு சான்று என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் தன்னை ஒரு கருவியாக கொண்டு அரசியல் களத்தில் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பிறகு எங்கனம் அதற்கு இடம் கொடுக்க இயலும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய திருமாவளவன், பொதுமக்கள் தம் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய முதன்மையான கடமை என்றும் தெரிவித்திருக்கிறார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவினர் இன்று தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் புதுச்சேரி மாநிலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி புயல் பாதிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய உள்துறை இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முதலில் சந்திக்கக்கூடிய மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகின்றார். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பெஞ்சல் புயலாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் வட தமிழ்நாட்டில் பலத்த சேதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை பகுதியை வரக்கூடிய 9ஆம் தேதி நெருங்கும் என்றும் அதன் பிறகு வரக்கூடிய 12ஆம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரக்கூடிய 12, 13 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. Incidence of adverse weather events, heightened geopolitical uncertainties, and financial market volatility pose upside risks
to inflation. The MPC believes that only with durable price stability can strong foundations be secured for high growth. The MPC remains committed to restoring the inflation growth balance. I repeat, the MPC remains committed to restoring வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தற்போது ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இந்த அறிவிப்புடைய முக்கியத்துவம்? ரெப்போ வட்டி விகிதத்தில் தற்பொழுது மாற்றம் இல்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் அறிவித்துள்ளார். மிக முக்கியமாக குறைந்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் விலைவாசி பிரச்சனைகள் உள்ளிட்டவை இருந்து வரும் நிலையில் இந்த ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலை வந்த நிலையில் நேற்று மும்பையில் அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது ரிசர்வ் வங்கியினுடைய குழு சார்பாக நடைபெற்றது. அதனை அடுத்து தற்பொழுது 11வது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக RBI ஆனது அறிவித்துள்ளது. அந்த மானிட்டரி பாலிசி குழுவினுடைய அந்த ஆலோசனை என்பது நேற்று நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு இன்று காலை மீண்டும் கூடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்த குழு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் கடன் உள்ளிட்ட வட்டி அதற்கான வட்டி தொகையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்ற ஒரு தகவலையும் RBI அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.